வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம நெய் சோறு தான் பண்ண போகிறோம். வாங்க நல்ல ஒத்தையான நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 3 கிளாஸ் இந்த கிளாஸ் அளவுக்கு 3 கிளாஸு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்ல ஒரு 4 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வந்துடும். அப்போ அதில் உள்ள மாவெல்லாம் போகணும். பாருங்கள், நான் நல்லா 4 தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம மசாலாவை பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி நல்லபடியாக 1/2 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நான் வந்து பொடி பல்லாரியில் 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் நெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பிரியாணி இலை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 3 துண்டு பட்டையை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கிறலாம், வேண்டானா விட்டுருங்க. அதுக்காக அது போடணும் கட்டாயம் கிடையாது. வாங்க இப்போ நம்ம தாளித்து விடுவோம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வந்து 50 நெய் விட்டால் போதும். அதிகமான நெய் விட்டால் அந்த நெய் ஸ்மெல்லு தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு பதிலாக 50 ஆயில் விட்டுக்குருவோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அந்த ஆயில் சொன்னதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் இதை போட்டு நல்லா அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு மணம் வந்தது. நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் நம்ம அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிடுவோம். இப்போவும் சொல்கிறேன், அது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுலாம். இப்போ இது கூட நம்ம பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா 4 மிளகாவையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா விரவி எடுத்துகிட்டு நல்லா கரண்டியாலே கிண்டுவோம். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும், அதிகமாக வேண்டாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும் போதும். இப்போ இதில் வந்து இந்த கிளாஸில் தான் நான் 3 கிளாஸ் தான் நான் அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்து நம்ம 4 கிளாஸ் தண்ணி விடணும். 1 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன், 2, இப்போ 3ஆவது கிளாஸ் ஊற்றுறேன். நம்ம வந்து ரைஸ் எடுத்த அளவுக்கு 3 கிளாஸ் ஊற்றிட்டோம். ஆனால் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ், மொத்தம் 4 கிளாஸ் கண்டிப்பாக இதுக்கு தண்ணி விடணும். ஏன்னா நம்ம அதிகமாக விட வேண்டாம், 4 கிளாஸ் மட்டும் போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பின்னாடி மூடியை திருப்பி வச்சு நம்ம போட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்ருவோம். நல்லா கொதிச்சுக்கிறோம். நான் இன்னும் உப்பு போடலை, இனி தான் உப்பு போடுவேன். நல்லா கொதிக்கிச்சு. இதுக்கப்புறம் தான் உப்பே நான் சேர்ப்பேன். உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை இப்போ தண்ணி நல்லா இருத்து எடுத்துக்கிறணும். அந்த அரிசி நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணியே இல்லாமல் நல்லா தண்ணி எடுத்து வடித்து வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், இவ்வளோ அழகாக ஒத்த சொட்டு தண்ணி இல்லாமல் அழகாக ஒத்தையாக தான் இருக்குது. இப்போ இந்த ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா அவ்வளோ ரைஸ் இதுக்குள்ளே நல்லா சேர்த்துட்டு நம்ம இது கூட இப்போ வந்து நம்ம தக்காளி, புதினா இலை, மல்லி இலை இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம இப்போ சேர்த்தோம் அப்படின்னா இந்த சாப்பாட்டினுடைய கலரும் வந்து நமக்கு மாறிடும். இது வந்து இப்படி பியூர் வெள்ளையாக தெரியாது. அது சேர்க்கும்போது நமக்கு வந்து அது வேறு ஒரு கலர் தான் நமக்கு தெரியும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் உப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இதில் செக் பண்ணிக்கிடுவோம். எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தா நல்லா அழகான வெள்ளேன்னு நெய் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெய்ச்சோர் ஒத்தையாக நல்லா பாருங்கள். இப்போ உங்கள் முன்னாடி நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒத்தையாக உதிரியாக திறந்த உடனே நல்ல ஒரு மனம். இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருவோம். இப்போ பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.